சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். திமுக காங்கிரஸ் இணக்கம் வந்துருச்சா? இல்லை, வேற வழியில் இணக்கம் வந்து தான் ஆகணும். தமிழ்நாட்டில் வந்து 40 எம்பிக்கள்ங்கிறது தொடர்ச்சியாக திமுக தான் காங்கிரஸ்க்கு பெற்று வந்திருக்கிறது. ஆனால் உடையும் அளவுக்கு போனதா இல்லையா? இது ஒரு த்ரெட்னிங் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். யார் பயமுறுத்துறாங்க? காங்கிரஸ் தான். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன், இப்போ டிவிக்கேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவருமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறதுனால இதை காட்டி ஒரு பூச்சாண்டி காட்டுவதற்கான வேலைகளை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவங்க செஞ்சாங்கிறது உண்மைதான். முழுக்க வந்து ராகுல் காந்தியினுடைய சம்மதமோ, ராகுல் காந்தியில தலையிடாம இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுமதியோ இல்லாம தொடர்ச்சி அப்படி பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஆமா, நிச்சயமா. இவ்வளவு பேசிட்டாங்க, அப்படி இருந்து கூட எப்படி ஜெல்லாவாங்க? களத்துல 2 பேரும் இணங்கி போவாங்களா? தொகுதியில பிரச்சனை வராதா? இல்ல, அதுதான் காங்கிரஸுடைய ஒரு தனித்த ஒரு சிறப்பு அம்சம், சிறப்பு குணம்னு சொல்லலாம். திமுக கொஞ்சம் அதிகாரத்தை கொடுத்துருமா காங்கிரஸுக்கு? இல்ல, கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 25 குறையுமா? 25 கொடுப்பாங்க. திமுக தான் விட்டு கொடுத்து சமரசம் பண்ணது அப்படின்னு கண்டிப்பா கொடுத்திருக்காது, கொடுக்கவும் கூடாது. ரெண்டு சொல்றீங்க. ஆமா, கொடுக்காதுங்கிறீங்க, கூடாதுங்கிறீங்க. கொடுக்க கூடாது. நீங்க வந்து வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திமுக காங்கிரஸ் இணக்கம் வந்து விட்டதா? விட்டு கொடுப்பது யார்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு சுகுணா திவாகர். வணக்கம். திமுக காங்கிரஸ் இணக்கம் வந்துருச்சா? இல்லை, வேற வழியில் இணக்கம் வந்து தான் ஆகணும். ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாகவே இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. இன்னும் சொல்லப்போனால் மற்ற கட்சிகளோட திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப நாளாகவே இருக்குது. எல்லாரும் 2014 மட்டும் 2 பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு போட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு பார்த்தோம்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி வின் டு வின் தான். 2 பேருக்குமே அதனால் பலன் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க காங்கிரஸ் கடுமையான தோல்விகளை சந்தித்தா கூட தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக 40 எம்பிக்கள்ங்கிறது தொடர்ச்சியாக திமுக தான் காங்கிரஸுக்கு பெற்று வந்திருக்கிறது. காங்கிரஸ்னால திமுகவுக்குமே வாக்குகள் வந்திருக்கிறது. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு ப்ரூவன் அலையன்ஸ். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 2 பேருமே இதை வந்து பிரிய வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. இடையில காங்கிரஸில் சலசலப்புகள் ஏற்பட்டாலுமே கூட நேற்று கேசி வேணுகோபால் வந்தது, அந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் போட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள்ங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது 22ஆம் தேதி வரைக்கும் நான் சொல்கிறது. 22ஆம் தேதி தான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடக்கப் போகுது. அதற்கு பிறகு வந்து அங்கே என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். இந்த இணக்கம் தற்காலிகமானது தானே? இல்லை, எல்லா கூட்டணிகளுமே வந்து ஒரு இணக்கங்கிறது எப்பயுமே நிரந்தரமானது அப்படின்னு சொல்லிட முடியாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், எந்த கூட்டணி வேண்டுமானாலும் உடையும். அது நம்ம பல முறை பார்த்துருக்கோம். வைகோலாம் பார்த்தோன்னா திருச்சியில் திமுக மாநாடு பேரெல்லாம் போட்டாங்க. ஆனால் திடீர்னு அவர் ஏடிஎம்கேக்கு போனார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு தேர்தலில் வந்து எந்த தேர்தலே புறக்கணிக்கிறேன், போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து இடங்கள்லாம் ஒதுக்கின பிறகு அதுக்கும் சேர்த்து ஜெயலலிதா வேட்பாளர்களை அறிவித்ததும் நம்ம பார்க்குறோம். அதனால் பொதுவாக கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் 100% தேர்தல் வரைக்குமே நிரந்தரம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு நிலைமை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெருமளவு இது உடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனால் உடையும் அளவுக்கு போனதா இல்லையா? உடையும் அளவுக்கு போனதா அப்படிங்கிறத விட, ஏன்னா உடையும் அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வெளியேறி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தம் வந்திருக்கும். ஆனால் என்னன்னா இது ஒரு த்ரெட்னிங் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். யார் பயமுறுத்துறாங்க? காங்கிரஸ் தான். ஏன்னா காங்கிரஸில் இருந்து தானே தொடர்ச்சியான எதிர்குறல் வந்தது. அப்படிங்கிறப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன், இப்போ டிவிக்கேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவருமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறதுனால அவங்க அங்கே போயிடுவாங்களோ இல்லையோ, பட் ஆனால் இதை காட்டி ஒரு பூச்சாண்டி காட்டுவதற்கான வேலைகளை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவங்க செஞ்சாங்கிறது உண்மைதான். அது தலைமையிலிருந்து செஞ்சாங்க, ராகுல் காந்தி முதற்கொண்டு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, முதல்ல வந்து மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் பேசுகிறப்ப வந்து இது இவங்களுடைய வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது ஒரு கட்டத்தில் வந்து தடுக்கப்பட்டிருந்திருக்கணும். ஆனால் தடுக்கப்படாமல் தொடர்ச்சியாகவே பேசினது. இன்னொன்று வந்து அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்குறது அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியோட உரிமை. எல்லா கட்சிகளுமே அந்த மாதிரியான குரல்கள் எழுப்பாங்க. ஆனால் அதை தாண்டி அவங்க திமுக மேலே ஒரு எல்லை தாண்டி விமர்சனங்களையும் மாணிக்கம் தாகூர் வைக்க ஆரம்பித்தார் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப முழுக்க வந்து ராகுல் காந்தியினுடைய சம்மதமோ அல்லது ராகுல் காந்தியில் தலையிடாமல் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுமதியோ இல்லாமல்
தொடர்ச்சியாக அப்படி பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. எவ்வளோலாம் பேசிட்டு இணங்க முடியுமா? இல்லை, அது எல்லாத்துலையும் ஒன்று. இப்போ டிடிவி தினகரன் போய் ஏடிஎம்கே அலையன்ஸில் சேரலையா? அதனால அப்படி இல்லை. இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கூட்டணிகளுமே இது ஒரு யதார்த்தம் தான். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது கூடுதல் யதார்த்தம். காங்கிரஸ் கட்சிக்கு இது ரொம்ப ரொம்ப பழகி போன ஒரு விஷயம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற ஒன்று தோன்றிய காலத்திலேருந்தே அங்கே இரண்டு குரல்கள் எப்போதுமே இருக்கும். கோஷ்டி பிரச்சனையும் இருக்கும். ஒரு கூட்டணினா அந்த கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை சொல்வது அப்படிங்கிறது இருக்கும். காந்தி காலத்துலேருந்தே இது இருக்குது. காந்தி காலத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் பட்டாபி சீதாராமையும் தலைவர் பதவிக்கு நிற்கிறாங்க. பட்டாபி சீதாராமையை தோத்துறாரு, நேதாஜி ஜெயிச்சாரு. அப்படிங்கிறப்ப அது பட்டாபியினுடைய தோல்வி, என்னுடைய தோல்வி அப்படின்னு காந்தி சொன்னார். நீங்கள் காமராஜர் காலத்தில் காமராஜர் வெர்சஸ் ராஜாஜி இருந்தது, சத்தியமூர்த்தி ஐயர் இருந்தது, அப்புறம் மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி, ஈவி.கே. இளங்கோவன், எப்பயுமே அது இருக்கிறதா. இப்போ நீங்கள் கார்த்தி சிதம்பரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் திமுக மேலே இப்போ பொதுவாக என்ன கேள்வினா, இவ்வளவுக்கு பிறகு அவங்க ஒன்றா சேர்ந்தெல்லாம் வேலை பார்க்க முடியுமா? அது தேர்தலுடைய வெற்றி தோல்வியை பாதிக்காதான்னு ஒரு கேள்வி வரும். ஆமாம், நிச்சயமா. ஒன்று இவ்வளவு பேசிட்டாங்க, அப்படி இருந்து கூட எப்படி ஜெல்லாவாங்க? களத்தில் 2 பேரும் இணங்கி போவாங்களா? தொகுதியில் பிரச்சனை வராதா? இல்லை, அதுதான் காங்கிரஸுடைய ஒரு தனித்த ஒரு சிறப்பு அம்சம், சிறப்பு குணம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் மாணிக்கம் தாகூரோ பிரவீன் சக்கரவர்த்தி திமுக விமர்சிக்கிறாங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸே விமர்சிச்சிருக்கார். கார்த்தி சிதம்பரம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியுடைய எம்பி பதவி பறிக்கப்படுது. அவர் என்ன ட்வீட்டில் போகிறாருன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் என்ன வெப் சீரிஸ், நல்ல வெப் சீரிஸ் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னார். அப்போ திமுகங்களை கடுமையாக கொந்தளிச்சு கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது, சீட்டு கொடுத்து நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம், ஓட்டே போட மாட்டோம்லாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுத்து அங்கே திமுக வேலை பார்த்து தான் கார்த்தி சிதம்பரம் ஜெயிச்சு வந்தார். அதனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதை யாரும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அதனுடைய நேச்சர். ஆனால் அந்த காயம் ஆறிடுமா? கண்டிப்பாக ஆயிடும். இல்லை, இப்போ என்னன்னா இப்போ திமுகவுடைய தலைமை ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் அவர் தெளிவாக அறிவிச்சிட்டாரு, நாங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் தொடர விரும்புகிறோம். இன்னொன்று ராகுல் காந்தி நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சகோதரராக பார்க்கிறேன், ஆனால் எங்களுக்கு கூட்டணி ஆட்சிங்கிறது ஒத்து வராது அப்படின்னு ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஸ்டாண்டை அவர் சொல்லிட்டார். இப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது, இல்லை மாற்றுக்கருத்து சொல்ல வேண்டியது காங்கிரஸ் கட்சியுடைய தலைமைகள் தான் சொல்லணும். ஆனால் அவங்கள பொறுத்தவரை இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே சொல்லலை. அப்படிங்கிறப்ப அவர் ஒரு வகையில் ஆழம் தான் பார்க்குறாரு. மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தி விட்டு ஆழம் பார்க்குறாங்கிறப்ப இது அரசியல் எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை தாண்டி உறவையை முறிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தலைமையில் ஏதாவது ஒரு சிக்னல் வந்தால் மட்டும்தான் அது முற்றிலுமாக முறியக்கூடிய அளவுக்கு தான் போகும். மற்றபடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். யார் நிறைய விட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன்? இதில் பார்த்தோம்னா இப்போ விட்டு கொடுக்குறதுனா இப்போ யாருக்கு அதிகமான பலம் அப்படிங்கிறதுல தான் நம்ம பார்க்க திமுக தான் இதில் அதிகமான பலம். இப்போ காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா, காங்கிரஸ் கட்சி 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்றுருக்காங்கன்னா திமுக அந்த கூட்டணி விட்டு விலகிருச்சு, காங்கிரஸ் தனிச்சு நிற்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க பார்த்தோன்னா 4% வாக்கு, 17 லட்சம் வாக்குகள் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதில் பார்த்தோன்னா 2 தொகுதியில் மட்டும் அவங்களுக்கு கூடுதல் வாக்கு. ஒன்று கன்னியாகுமரியில் 2,44,000 வாக்குகள் வசந்தகுமார் வாங்கியிருக்காரு. கார்த்தி சிதம்பரம் சிவகங்கையில் 1 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இது அவங்களுடைய சொந்த பலம். இன்னொன்று எல்லையோர மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம். அவ்வளோதானே தவிர மற்ற எல்லா தொகுதியிலையுமே 1 லட்சத்துக்கும் குறைவான வாக்குகள் தான். மாணிக்கம் தாகூர் எவ்வளோ வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 38,462 வாக்கு தான் வாங்கியிருக்கார் மக்களவை தேர்தலில். ஆமாம், அவ்வளவுதான் அவருடைய பலம். இப்போ இந்த 2019 தேர்தலில் விஜயபர்பாரண்ட திணறி 24 அதில் 2024 வாங்கினார் இல்லையா, அது 3,83,000 ஓட்டு திமுக கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு. அதுலேயுமே பார்டரில் தான் அவர் ஜெயிச்சார். அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய ஓன் ஸ்ட்ரென்த்துங்கிறது 3,000 ஓட்டுகள், 30,000 வாக்குகள் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இதில் திமுக தான் அதிகம் விட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். திமுக தான் விட்டு கொடுக்குது. ஆமாம், இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் விட்டு கொடுத்துருக்கு. திமுக காங்கிரஸ் வேணுமா? திமுகவுக்கு காங்கிரஸ் வேணுமா அப்படின்னா இப்போ 2 கூட்டணியுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 2 தேர்தல் பார்த்தீங்கன்னா, இப்போ 2016 தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல கூட்டணி தேர்தலில் 1.1% மட்டும்தான் வித்தியாசம். அந்த மக்கள் நல கூட்டணி இல்லைன்னா கண்டிப்பாக திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3% வித்தியாசம். அப்போ 2 கூட்டணிகளுக்கு இடையில் இவ்வளவு தான், 1லேருந்து 3 அல்லது 4% தான் வித்தியாசம். அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் கட்சி ஒரு 4% வாக்குகளை 2014 வாங்கியிருக்காங்க. இப்போ அது இருக்குமா இல்லையா நமக்கு தெரியல. ஆனால் குறைஞ்சபட்சம் 1%, 2%, 1.5% இருக்கக்கூடிய கட்சிகளை கூட விட்டுற வேணாம், மிஸ் பண்ண வேணாம் அப்படி தான் 2 கூட்டணியுமே நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல காங்கிரஸ் இருக்கட்டும் அப்படின்னு தான் திமுக நினைப்பாங்க. ஒருவேளை காங்கிரஸ் இல்லைன்னா கூட அதுக்கான ஒரு டீம் பி, பிளான் பி அப்படிங்கிறதும் திமுக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். திமுக கொஞ்சம் அதிக இடத்தை கொடுத்துருமா காங்கிரஸுக்கு? இல்லை, கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 25 குறையுமா? 25 கொடுப்பாங்க. இவங்க இவங்களுடைய காங்கிரஸினுடைய ஐடியா என்னன்னா, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஒரு 5 சீட் கூடுதலாக வாங்கலாம் அப்படிங்கிறது தான். ஆட்சியில் பங்கும் கிடைக்காது, அதிகாரத்தில் பங்கும் கிடைக்காதுங்கிறது அவங்களுக்கு உறுதியாக தெரியும்.
ஆனாலும் ஏன்னா இப்போ நீங்கள் ஏடிஎம்கே அலையன்ஸும் வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. இப்போ டிவிக்கேவோட அவங்க போனாலுமே அது ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் தொடர்ச்சியாக ப்ரூவன் அலையன்ஸ். அப்படி இருக்கிறப்ப இங்கே தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறப்ப கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு வந்து திமுக தரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறப்ப அவங்க வந்து இந்த கூடுதலான ஒரு 5 சீட்டாவது கூடுதலாக வாங்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறாங்க. அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது மட்டும்தான் ஒரு $1 மில்லியன் கேள்வி. இந்த அளவுக்கு ஒரு பேச்சு இருந்து திமுக சார்பிலிருந்து நிறைய பேர் விமர்சனங்கள் பண்ணல. ஒருத்தர் 2 பேர் பண்ணாலும் கூட உடனே அவர்களை அமைதிப்படுத்தி விட்டார்கள். திமுக தலைமை அமைதிப்படுத்திருச்சு. ஆனால் காங்கிரஸ் வந்து ஒரு 2-3 பேர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் இந்த காயம் கடைசியில் பார்த்தா கூட்டணி அமைச்சு தேர்தலுக்கு சட்டப்பேரவை தேர்தல் இது தொகுதி நிறைய மாறுபாடு வரும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3000-4000 ஓட்டே சேஞ்ச் கொண்ட ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது திமுக தொண்டர்கள் காங்கிரஸுக்காக உழைப்பாங்களா? இல்லை, இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ தளபதி பேசினார் திமுகவில் வந்து, அது மாதிரி ராஜகண்ணப்பனும் பேசினார். ஆனால் அது வந்து எப்போ பேசினார்னா மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் அதற்கான ஒரு எதிர்வினை அப்படின்னு வந்தது. மாணிக்கம் தாகூராவது ஒரு எம்பி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து மக்களுக்கே தெரியாது, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. ராகுல் காந்திக்கு என்ன நெருக்கமாக வேண்டுமானு வந்துட்டு போட்டோம். மக்களை பொறுத்த வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி நான் யாருன்னே தெரியாது. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் எல்லை மீறி தான் தொடர்ச்சியாக பேச ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் வந்து என்னென்னா இப்போ சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வந்து ஸ்டாலினை முதலமைச்சராகணும், மீண்டும் 2வது தடவை திமுக ஜெயிக்கணும். ஏன்னா திமுக 2 தடவை ஜெயிச்சதே இல்லைங்கிறது ஏற்கனவே ஒரு யதார்த்தமாக இருக்கிறப்ப அதை தாண்டி இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். அப்படிங்கிறப்ப எவ்வளவு கசப்புகள் இருந்தாலும் அதை தாண்டி இவங்க வந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அது கண்டிப்பாக திமுக பண்ணுவாங்க. காங்கிரஸுக்காக வேலை பார்ப்பாங்களா? காங்கிரஸுக்காக திமுக வேலை பார்க்குமான்னு கேட்குறேன். காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதிகள் இல்லை, அது வந்து ஏன்னா இப்போ காங்கிரஸும் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்து தான் வந்து திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மைங்கிறது வர வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறப்ப அவ்வளவு சீக்கிரம் வந்து அப்படியெல்லாம் விட்டு கொடுப்பதற்கு அதைத்தான் நான் கார்த்தி சிதம்பரம் உள்ளடி வேலைகள் இருக்குமா? இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதனால தான் கார்த்தி சிதம்பரத்தோட உதாரணம் சொன்னேன். ஏன்னா கார்த்தி சிதம்பரத்து மேலே காங்கிரஸ்காரங்களுக்கு கடுப்பில் இருந்தாங்க. ஆனாலும் வந்து அங்கே வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை வந்து தேர்தல் நெருக்கத்தில் அதெல்லாமே மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வேலை பார்க்க தான் ஆரம்பிப்பாங்க. இல்லாட்டி காங்கிரஸ் வேலை பார்க்குமா? திமுக வெற்றியடை செய்யணுமா? ஏன்னா ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதிகாரத்தில் பங்கு கிடையாது அப்படின்னு. இவங்க மெஜாரிட்டி வந்தால் தானே, அது மெஜாரிட்டி வராமல் இருந்தானே கொடுத்து தானே ஆகணும் இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் காங்கிரஸ் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸுக்கு வந்து திமுக தான் வேலை பார்க்கணும். அதில் காங்கிரஸ் வேலை பார்க்குமா இல்லைங்கிற கேள்வியே இல்லை. ஏன்னா வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் திமுக கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ இல்லை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியோ இதுக்கு என்ன ரோல் இருக்கோ அந்த அளவு ரோல் தான் காங்கிரஸுக்கு இருக்குது. நீங்கள் வந்து திமுக வெற்றி தோல்வியே வந்து காங்கிரஸ் தான் தீர்மானிக்கும் அப்படிலாம் கிடையாது. வந்து நீங்கள் திமுக நீங்கள் வந்து ஒரு களத்தில் போய் பார்த்தீங்கன்னா திமுகவோ அண்ணா திமுகவோ பூத்துலேருந்து ஆரம்பித்து சின்ன வரையிலேருந்து ஆரம்பித்து பண்ணக்கூடிய வேலைகளையோ காங்கிரஸ் கட்சி பண்ணக்கூடிய வேலைகளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 100ல் 1 பங்கு கூட வரவே வராது. வந்து அதனால் வந்து அவங்க பார்த்தாலும் பார்க்கலனாலும் வேறு விஷயம், ஆனால் பார்ப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இந்த ஒரு பேச்சு அப்படிங்கிறது சமாதானப்படுத்தணும். காங்கிரஸ் சமாதானப்படுத்தும். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா திமுக தான் விட்டு கொடுக்குது, சமரசம் பண்ணுது அப்படின்னீங்க. அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுத்து தேர்தலுக்கு பிறகு வேண்டுமானாலும் பார்க்கலாம், ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை திமுக கொடுத்துருக்குமா? கண்டிப்பாக கொடுத்துருக்காது, கொடுக்கவும் கூடாது. ரெண்டு சொல்றீங்க. ஆமாம், கொடுத்துருக்காதுங்கிறீங்க, கூடாதுங்கிறீங்க. கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ ஒரு மாநில அரசு வந்து இங்கே வந்து ஒரு மாநில கட்சி அரசு அமைக்கிற பொழுது நீங்கள் தேசிய கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது அப்படிங்கிறது நிறைய சிக்கல்களை உருவாக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய முகம்ங்கிறது மாறி இருக்குது. அவங்களுக்கு வேறு வழியில் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு பற்றிய பார்வையாக இருக்கட்டும், அல்லது வந்து கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி ராகுல் காந்தி பேசலாம். ஆனால் பல பிரச்சனைகள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அவங்க அமைச்சரவையிலேயே சேர்த்துக்கிறாங்க காங்கிரஸ் அப்படின்னா, இப்போ பேரறிவாளன் விடுதலை மாதிரியான ஒரு இஷ்யூ வருதுன்னா காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ தூரம் டெவலப்மெண்ட் நடந்திருக்குன்னா அது திமுக அண்ணா திமுகங்கிற 2 திராவிட கட்சிகள் மாநில உரிமைகளை தொடர்ச்சியாக வலியுறுத்தினால தான். அதனால் நீங்கள் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, அதோட தோழமை கொள்வது அப்படிங்கிறது வேற. கண்டிப்பாக வந்து அமைச்சர்களை இடம் கொடுப்பது அப்படிங்கிறது நம்ம மாநில உரிமைகளுக்கு எதிரானது தான் அது முடியும். ஒருவேளை திமுக அந்த பெரும்பான்மையை எட்ட முடியாவிட்டால் அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, வாய்ப்புகள் இருக்காது. அப்படியே பெரும்பான்மையை வந்து அவங்க எட்ட முடியலைனாலுமே கூட அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு குறைவுன்னு தான் நினைக்கிறேன். வந்து பெரும்பான்மை வந்துருவாங்க. திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை வந்துருவாங்க. திமுக வந்துருவாங்க. ஒரு வேளை வராமல் போன தேர்தல் எதிர்விடாமல் நடக்கலாம். ஒரு வேளை வராமல் போனால் அப்போ அந்த சிந்தனை வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா திரும்ப காங்கிரஸ் சொல்றது 2006 விட்டுக்கூடாது, திமுக 96 சீட் தான் வந்துச்சு, காங்கிரஸுக்கு கணிசமான இடங்கள் இருந்துச்சு, பாமக இருந்துச்சு, அப்போவே நிர்பந்தம் பண்ணியிருக்கணும். மாணிக்கம் தாக்கரே சொல்றாரு. அந்த மாதிரி நிலைமை வந்தது என்றால் அப்பொழுது காங்கிரஸ் நிர்பந்தம் கொடுத்து ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொல்லிவிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் காங்கிரஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இந்தியாவுடைய முதல் தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலை
காங்கிரஸ் மைனாரிட்டியாக தான் இங்கே வந்தது. 1952 தேர்தலே காங்கிரஸ் மெஜாரிட்டியே கிடைக்கல. ராஜாஜி தேர்தலே நிற்கல, அவர் கொல்லைப்புற வழியாக தான் முதலமைச்சர் ஆனார். அப்பயே காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சுன்னா இவர் மாணிக்க நாயகர் கட்சியும் ராமசாமி படையச்சி கட்சியும் நீங்கள் நாங்கள் கூட்டணி மந்திரி சபையெல்லாம் அமைக்க மாட்டோம், நீங்கள் எங்கள் காங்கிரஸ் கட்சியில் சேருங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவி தருவோம் அப்படின்னு சொல்லி தான் சேர்ந்தாங்க. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தேர்தல் வரலாறுங்கிறது இந்த மாதிரியான சிக்கல்கள் வர்றப்ப, அதாவது மெஜாரிட்டி கிடைக்காத மாதிரியான சிக்கல்கள் வருகிற பொழுது கூட, அல்லது கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய சூழலில் கூட கூட்டணி ஆட்சிங்கிறது முற்றிலுமாக தவிர்த்து விட்ட சூழல் தான் தமிழ்நாட்டுடைய சூழல். அது 1967 இருக்கட்டும் அல்லது 2006 இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த தேர்தலையுமே திமுக கூட்டணிங்கிறது பெரும்பான்மை வந்துடும் அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை வரலைனாலுமே கூட கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற இடத்துக்கு திமுக இறங்கி வரவே வராது. ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, ஏன் தமிழ்நாட்டில் கூட இல்லை? தமிழ்நாட்டுடைய சூழல் அப்படிங்கிறது முற்றிலுமே வேற. நீங்கள் ஆந்திராவிலையும் கேரளாவிலையும் கர்நாடகத்திலும் ஆளக்கூடியது தேசிய கட்சிகள். தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக 1960 மாநில கட்சிகள் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் இவங்களே இப்போ நீங்கள் கேரளாவில் நீங்கள் கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ நீங்கள் சிபிஐ அல்லது சிபிஎம் எடுத்துக்கல, அவங்க திமுகவே கொடுத்தா கூட நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெற மாட்டோம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எங்களுடைய ஒத்த கருத்துடைய இடதுசாரிகள் கூட்டணி அமைக்கிறப்ப மட்டும் தான் நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்போம் அப்படின்னு. அதுதான் பிரச்சனை இல்லாத ஒரு கூட்டணியாக இருக்கும். கேரளாவில் அப்படி தான் ஒரு எல்டிஎஃப் உடைய கூட்டணிங்கிறது அமையும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் காங்கிரஸ் கட்சி கூட இணக்கம் இருந்தாலும், அவங்க இன்னைக்கு மாநில சுயாட்சியெல்லாம் செல்வ பிறந்தக்கு ஏற்றுக்கொள்கிறார். அப்படியெல்லாம் இருந்தாலுமே கூட மாநில கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு மாநில கட்சிகளுடைய அமைச்சரவையில் தேசிய கட்சி பங்கெடுப்பது அப்படிங்கிறது அது நம்முடைய மாநிலத்திற்கு அது ஒரு தீங்கு விளைவிக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு கருத்து குறிமையாக திரு சுகுணாதி அவர்கள் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.